இன்னைக்கு சுவிசேஷத்தை எப்படியாவது நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் தெரியாம போய் அங்க செஞ்சிடணும். யாருக்கும் தெரியாம, அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாம நம்ம கொஞ்சம் அமைதியா தாங்க செய்யணும். ஏன் ஏன் உங்க சுவிசேஷம் வல்லமை வாய்ந்ததா, அங்கே இருக்கிறவன் வல்லமை வாய்ந்ததா அப்படின்னு கேட்டா, இந்த சுவிசேஷம் ஒன்று இருக்குல்ல, நியூ டெஸ்ட்மெண்ட் காஸ்பல், இயேசு பாவிகளுக்காக மரித்தார், அந்த இயேசுங்கிற நாமம் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட 2000-4000 வருஷமா மறைக்கப்பட்ட நாமமாம். அந்த ரகசியம், சுவிசேஷம் என்கிற ரகசியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமா பூமிக்கு கொண்டு வராராமா. அதாவது இயேசுவின் ரத்தத்தாலே உலகம் மீட்கப்படுகிறதாங்க அந்த காஸ்பல். அது பழைய ஏற்பாட்டில் முழுக்க யாருக்கும் கிடைக்கலையாமா. அந்த காஸ்பல் வெளிப்பட்ட உடனே 2000 வருஷம் ரகசியமா இருந்தது, அப்படி வெளியரங்கமாகுது. அந்த சுவிசேஷத்திற்கு முன்பாக யாரும் நிற்க முடியாதுன்னு இருக்குது. அது அப்பேற்பட்டதான உபதேசம். இயேசு எப்படி ஜெய்ஜாண்டிக்கோ அதே மாதிரி தான் கர்த்தருடைய காஸ்பலும், அவருடைய பிரமாணங்களும், அவருடைய வார்த்தையும். அதை கொண்டு போற இயேசு எப்படி போனாரோ அதே மாதிரி தான் கொண்டு போற நீங்களும் நானும் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு பயந்து தெரியாதனமா ஒளிச்சு சொன்னாங்களா? சந்தை வெளிகளிலே நின்று சொன்னார்கள். அங்க ராயனுக்கு முன்பாக நின்று சொன்னார்கள், ராஜாக்களுக்கு முன்பாக சொன்னாங்க, ஆசாரியர்களுக்கு முன்பாக சொன்னாங்க. அடிச்சாலும் உதைச்சாலும் தைரியமாய் பிரசங்கம். அந்த தைரியங்கிற வேர்டு வந்துகிட்டே இருக்கும் பாருங்களேன். இன்னைக்கு ஏன் காஸ்பல் இவ்வளவு கஷ்டமாயிருச்சுன்னா, காஸ்பலை நாம ஏதோ ஒரு கெட்ட விஷயம் மாதிரியும், ஒரு தப்பான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியும், யாருக்கும் தெரியாம கொண்டு போய் குண்டு வைக்கிற மாதிரியும் நாம காஸ்பலை அப்படியே மறைச்சு மறைச்சு. இல்லைங்க இல்லைங்க, உங்களுக்கு தெரியுமா, இந்த காஸ்பல் எவனையும் ஜெயிக்கும், ராஜாக்களை ஜெயிக்கும், ராஜகுமாரத்திகளை ஜெயிக்கும். போகிற இடத்துல அவன் தடுப்பான், அது அவன் வேலை, அப்படிதான் செய்யணும். அதுக்கு தான் அவன் இருக்கான். ஏன் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யும்? 2 தெசலோனிக்கேயர் 2:4 என்ன சொல்லுது? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் அவன் ஏத்துதான் நிற்பான். அது அவன் ஸ்பிரிட், அது அப்படித்தான் செய்யும். ஆனா எதிர்க்கிறவனையே மாத்துகிற ஸ்பிரிட் தான் உங்ககிட்ட எங்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். எதிர்ப்பு செஞ்சா தான் அது பிசாசு, அதை துரத்துனா தான் நாம பரிசுத்த ஆவியை பெற்றவங்க. இன்னைக்கு எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு பக்கம், அப்படி எதிர்ப்பு வந்தா துரத்த முடியாதுன்னு நினைக்கிறோம் இன்னொரு பக்கம். நம்மால் சொல்லும் போதே பாருங்க, ஹிட்லரை யாராலையும் ஜெயிக்கவே முடியாதுங்க, அவன் ஆட்சியில ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஹிட்லரையும் காஸ்பல் ஜெயிச்சிச்சு. கம்யூனிசத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சியில சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது. அந்த கம்யூனிசத்தையும் சுவிசேஷம் ஜெயிச்சிச்சு, நாடுகளை சுக்குநூறாக உடைத்தது. கம்யூனிசத்தினுடைய இரும்பு திரை என்று சொல்லுகிற நாடுகளிலும் சுவிசேஷம் உண்டு, ஆனால் எத்தனையோ நாடுகளிலே கம்யூனிசம் கிடையாது. கம்யூனிசம் இல்லாத நாடுகள் உண்டு, ஆனால் கிறிஸ்தவம் இல்லாத நாடுகள் கிடையவே கிடையாது. எந்த நாட்டை எடுத்துக்கோங்க, நீங்க நார்த் கொரியா கூட எடுத்துக்கோங்க, அங்கேயும் உண்டு, அங்கேயும் சுவிசேஷம் உண்டு. கர்த்தருடைய சுவிசேஷம் எங்கேயும் நுழையும். சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறோன்றதுதான் முக்கியம். தைரியமாக. சென்னையில் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கேள்விப்பட்டேன். அவர் இன்னைக்கும் இப்போ இருக்கிறார். அவர் பகிரங்கமாக தான் காஸ்பல் சொல்லுவார். நேராக போய் பீச்சில் நின்று சொல்லுவார், பஸ்ஸில் நின்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், இவ்வளோ நாள் சொல்லியிருக்கிறேன். அவருடைய நண்பர் என்கிட்ட சொன்னார் அவரை பற்றி, நானும் பார்த்துருக்கிறேன். அவர் சொன்னார், இவ்வளோ நாள் சுவிசேஷம் சொல்கிறேன், இது வரைக்கும் என்னை எதிர்க்கிறவர்கள் ஒருத்தர் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு சுவிசேஷத்துக்கு தடை கிடையாது. ஏன்னா அவர் விசுவாசம் அப்படி. என் சுவிசேஷம் எல்லாவற்றையும் ஜெயிக்கும், எல்லாவற்றையும் உடைக்கும், எல்லாவற்றையும் தாண்டி போகும். ஏன்னா அந்த பிரமாணத்தை கொண்டு போகிறவர் ராஜா. இப்போ நீங்கள் ராஜாவுடைய கையிலிருந்து ஒரு சட்டத்தை வாங்கியிருக்கிறீங்க. நெகேமியா ராஜா கையிலிருந்து தாக்கீது எழுதி வாங்கியிருக்கிறார். அப்படி எழுதி வாங்கியிருக்கும் போது அதை தடுப்பவன் யார்? சன்பல்லாத் தொப்பியாக்கள் வருவாங்க. அவங்க சில நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இது விழுந்துடும், இது நிற்காது, அப்புறம் ஆசை வார்த்தை பேசுவான், வா நம்ம 2 பேரும் பேசுவோம், சமாதானமாக போவோம். நீங்கள் சொல்லுங்க, அன்கம்பேரபிள் காஸ்பல் என் கையில் இருக்கு, நோ காம்ப்ரமைஸ். அன்கம்பேரபிள் வேர்ட் ஆஃப் காட் என் கையில் இருக்குது, நோ காம்ப்ரமைஸ்.
தேவனுடைய வார்த்தை உன் வாயில இருக்குமானால், கர்த்தர் கொடுத்த பிரமாணமானது, கர்த்தர் கொடுத்ததான சுவிசேஷமானது உன் கையில் இருக்குமானால், நீ யாரிடத்திலும் நீ காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னோடு வந்துதான் அவர்கள் சமாதானமாய் மாறணும். ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரியதான ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? 54ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் சொல்லுது, அவர்கள் வந்து உன் பட்சத்தில் நிற்பார்கள், உன் பட்சமாய் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது யாருக்குரியது? என் ஊழியக்காரனுக்குரியது என்று கர்த்தர் சொல்றார். நம்ம இந்த வசனத்தை எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம் இல்லையா? நல்லது, வாக்குத்தத்தம் நீங்கள் பயன்படுத்துவது தப்பு என்று நான் சொல்லவில்லை. ஆனா பிரத்யேகமா இந்த வாக்குத்தத்தம் யாருக்குரியது கவனிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம், என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெளிவா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். எது? உனக்கு விரோதமாய் எதுவும் உருவாக்கப்படாது. ஊழியக்காரன் கொண்டு போற காஸ்பலுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். அவன் என்ன வேணாலும் கொண்டு வரட்டும், அந்த ஆயுதம் எது வேணாலும் இருக்கட்டும். ஆதி காலத்துல மாதிரி, அந்த காலத்துல நம்ம கோலியாத்து கொண்டு வந்த மாதிரி ஈட்டி பட்டயம் கேடகமாகவும் இருக்கட்டும். இல்ல அதுக்கப்புறம் கம்யூனிசம் கொண்டு வந்ததான துப்பாக்கி சூடு, அடி, உத, லத்தி அதுவாக இருக்கட்டும். இல்ல இந்த காலத்தில் இருக்கிற மீடியா எடுத்துக்கிட்டு யூடியூப்ல அதை பேசி இதை பேசி ஊழியத்தை ஒழிக்கக்கூடிய காரியங்களாகவும் இருக்கட்டும். அவர்கள் பேசுகிறது எது வேணாலும் இருக்கட்டும். வசனம் சொல்லுகிறது அது வாய்க்காதே போகும். பேசுகிறவர்கள் ஓய்ந்து போவார்களே ஒழிய உன்னை அழைத்தவருடைய ஊழியம் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. நீ உண்மை உள்ளவனாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கும் பட்சத்தில் உனக்கு முன்பாக ஒருவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். உனக்கு தாக்கீது எழுதி கொடுத்தவர் முன்னாடி போறாரு. அவர் எப்படி அந்த கிருபையின் பிரமாணத்தை, சுயாதீன பிரமாணத்தை எருசலேமுக்குள்ள தைரியமாய் கொண்டு போனாரோ, அவர் போகும்போது ஜெயஜாண்டிகா உள்ள போகும்போது எதுக்கு போறாரு? பிரமாணத்தை உண்டாக்க போறாரு. பழச ஒழிச்சிட்டு புதுசை உண்டாக்க போறார். நீ போகிற கிராமங்கள் அப்படித்தான், நீ போகிறதான மலைவாழ் மக்கள் அப்படித்தான், நீ போகக்கூடிய இடம் அப்படித்தான். நீ போகும்போதே யோசிக்காத அங்க என்ன எதிர்ப்பு இருக்கும், என்ன பண்ணுவாங்க. அவருக்கு நல்லா தெரியும். உள்ள போனா அடிப்பான், உதைப்பான், என்ன பரியாசம் பண்ண போறான், என்ன புறஜாதியார் கையில் ஒப்படைக்க போறான், சிலுவையில் ஏத்த போறான், என்ன சாகடிக்க போறான், எல்லாம் தெரியும். ஆனால் நான் பயந்து போக மாட்டேன், தைரியமாய் போவேன். ஏன்? எனக்கு முன்பாக போகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எழுதி கொடுத்த தாக்கீது என் கையில் இருக்கிறது. அதான் நெகேமியா சொன்னது. அவனுடைய பிரமாணம். ஒரு உலக ராஜா எழுதி கொடுத்த தாக்கீதுக்கே சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பயப்படுவான் என்று சொன்னால், எனக்கு கையெழுத்து போட்டவர் ஒருத்தர் இருக்கிறார். பழைய பிரமாணத்தை குலைத்து புதிய கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்களுக்கு கல்லிலே எழுதினவர் எனக்கு மண்ணிலே எழுதி இருக்கிறார். அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தவர் எனக்கு ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு நான் போகும்போது எனக்கு முன்பாக அவர் நடந்து போவார். அந்த ராஜ ரீகம் எனக்கு முன்பாக இருக்கும்போது என்னை தடுப்பவன் யார்? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். தைரியமா போகணும், பிரமாணத்தை மாத்த போகணும். அந்த கிராமத்துக்குள்ள சுவிசேஷம் சொல்லவே முடியாதுங்க. சொல்லுவான். இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய டினாமினேஷன் சொல்லும், ஐயோ அந்த இடத்துக்கு போகவே முடியாதுங்க, சான்ஸே இல்லைங்க, அங்க காஸ்பல் விதைக்கவே முடியாது. இருக்கிறதுல இந்த டஃபஸ்ட் பிளேஸ் கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற பிரமாணத்துக்கு எந்த டஃபஸ்ட் பிளேஸையும் ஒட்டச்சி கதவுகளை நொறுக்கிறவர் ஒருத்தர் உனக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். இரும்பு தாப்பால்களை முறிக்கிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் ஒருத்தர் உள்ளே போயிட்டு இருக்கிறார். நீ போ, அந்த பவர் உன் கையில் இருக்கு, கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவர் நடக்கிற நடையிலேயே ஒரு திகைப்பு வரும். நீ சொல்லும் போது உன்னுடைய ஊழியத்தை பார்க்கும்போது ஒரு திகைப்பு வரும். எல்லாரும் ஊழியத்தை ஜனங்களை எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம், தெரு முனைகளில் நின்று ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து எப்படி பிரசங்கம் பண்ணாராம் தெரியுமா? போதகரே, நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர் என்றும். எவன் முகத்தை பார்த்து பேசுறதே இல்லையாமா. அன்னைக்கு உள்ள ஆசாரியர்கள் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாராமா? முகதாட்சண்யம். பணக்காரனுக்கு ஒரு ரூலு, ஏழைக்கு ஒரு ரூலு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கானாமா. இயேசு எப்படி இருந்தாரா தெரியுமா? முகதாட்சண்யம் இல்லாதவர் என்றும். நீர் எதற்கும் அன்காம்ப்ரமைஸ், எதுக்குமே நீர் காம்ப்ரமைஸ் ஆகிறதில்லை என்றும் நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த தைரியத்தோட தான் நீ நானும் போகணும். அப்படி எடுத்துட்டு போகணும் காஸ்பலை. அப்படி போறவர் தான் ஜெய்ஜாண்டிக்கா போக முடியும். நீ இங்க உனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட குனிஞ்சிட்டினா பிசாசு பார்ப்பான், இவன் அவங்ககிட்டயே குனிஞ்சிட்டான், அவங்ககிட்டயே பயந்துட்டான், அவனுக்கே அவன் வச்சிருக்கிற காசுக்கே இவன் வந்து கொஞ்சம் குனிஞ்சிட்டான், பயந்துட்டானா இவன் நமக்கும் பயப்படுவான்னு பிசாசுக்கு மேல இருக்கிற தைரியம் போயிடும். ஒரு பெரிய இராணுவ குரூப் ஒன்றை குறித்து ஒரு நாட்டில் எழுதியிருந்த ஒரு காரியத்தை நான் படித்திருந்தேன்.
அதில் அவங்க வீழ்த்த முடியாத ஒரு குரூப், அவங்க கொரில்லா படைகள் மாதிரி. அவங்க கடைசியில் அவங்க இருந்த இடத்த அவங்க கையிலேயே கொடுத்துடலான்னு அந்த நாடு முடிவு பண்ணிருச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்களுடைய போர் முறை, அவருடைய நேர்த்தி, அவங்கக்கிட்ட இருந்தக்கூடியதான அந்த ஒழுக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு எதிராக நிற்கிற பெரிய படையை பயந்துருச்சான். இவனுங்களை ஜெயிக்க முடியாது, இவங்களோட காம்ப்ரமைஸாக போயிடலான்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸாக போயிடுவோம். சரி, அவன் கேட்குற அந்த கொஞ்சம் நாட்டை கொடுத்துருவோம், நம்மளுடைய எல்லைக்குள்ளே கொஞ்சம் இடத்த கொடுத்துருவோம், ஏன்னா இவனுங்கிட்ட சண்டை போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாதுங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த நாட்டுக்கு ஒரு புதிய தலைவன் ஒருத்தன் வரான். அவன் சொல்கிறான், இவனை ஜெயிக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறான். எப்படி சொல்கிறீங்க? கடைசியாக அவன் ஒரு உபயாந்திரத்தை கையாண்டான். என்ன கையாண்டான்? நான் ஜெயிக்கணும்னா எனக்கு அவங்க உதவியும் வேணும், அவங்களும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணாதான் நான் ஜெயிக்க முடியும். அப்போ ஏன்னா அந்த தலைவன் ஆகிறதுக்கு எதிர்த்து நிற்கிற ஒருத்தன் நிற்கிறான், அவனுடைய நாட்டிலேயே. அவனை விட இவன் மேலே வரணும்னா இவங்களுடைய உதவி கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரில்லா படையோடைய தலைவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆளை அனுப்புகிறான். இந்த மாதிரி அவர் தலைவர் ஆகணும்னு விரும்புகிறாரு, ஆனால் அவருக்கு எதிராக நிற்கிற ஆள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ இப்போ இவர் தலைவர் ஆகிட்டாருன்னா அவர் உங்களுக்கு ஃபேவரான காரியங்கள் செய்வார். இப்போ அந்த எதிராக நிற்கிற ஆளை உங்கள் கொரில்லா படைக்காரங்க கொலை பண்ணிட்டாங்கன்னா நான் தனியாக தலைவர் ஆகிடுவேன், அதுக்கு என்ன பண உதவி வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த தலைவர் சொல்கிறாருன்னொன்னே இந்த கொரில்லா படை தலைவர் என்ன நினைக்கிறாரு, பரவாயில்ல, இவன் நமக்கு காசு கொடுக்கறது ரெண்டாவது, ஆனால் இவன் தலைவரானா இப்போ நம்ம இவன் தலைவராதுக்கு உதவி பண்ணோம்னா இவன் நமக்கு ஃபேவராக இருப்பான், நாளைக்கு இவன் நமக்கு எந்த விதத்திலும் எதிர்க்க மாட்டான்னு சொல்லி அந்த கொரில்லா பட தலைவரும் என்ன பண்ணுறாரு, இவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு அல்லது இவர் தலைவர் ஆகிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆளை எதிர் நிற்கிறவனை இல்லாமல் பண்ணிடுறாங்க. அதற்கு பிறகு இவர் ஜனாதிபதி ஆகிறார், தலைவராக மாறுகிறார். தலைவராக மாறின பிறகு இவர் என்ன முடிவெடுக்கிறாரு, இப்போ இவரை கேட்குறாங்க, உங்கள் நாட்டில் ஒரு எதிரி கும்பல் இருக்குதே, ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அவங்க உங்களுக்கு தொல்லையா இல்லையா, அவங்கள என்ன பண்ண போறீங்க? அவர் சொல்றாரு, அவர்களை நான் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஒழித்து கட்டி விடுவேன் அப்படின்னு. இந்த தைரியம் அதுக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே இல்லை, ஒருத்தருக்குமே இல்லை. இதை கேட்ட அந்த கொரில்லா படை தலைவருக்கும் இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு, இவன் தலைவராகிறதுக்கே நான் தானே காரணம், இந்த பையன் சரி ஏதோ சும்மா சொல்லியிருப்பானு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, கரெக்டாக அவர் வந்த 2-3 வருஷத்துக்குள்ள அவர்களை ஒழித்து விட்டார். எப்படி ஒழிக்க முடிஞ்சிச்சுன்னு அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் தலைவனாகிறதுக்கு எங்கிட்டயே அவங்க காசு வாங்கினாங்க, எங்களுக்கே அவங்க உதவி செஞ்சாங்க, அவங்களுக்குள்ள சில ஆட்கள் அப்படிப்பட்ட ஒரு கரும்புள்ளிகள் இருந்துச்சு, அந்த கருப்பு ஆடு இருந்துச்சு, ஏன் அவங்கள வச்சு அவனை ஒழிக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்த. நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த இடத்த நாம் ஜெயிக்க முடியும் தெரியுமா, அந்த இடத்துல நீ ஸ்ட்ராங்காக உன் பிரமாணத்தில் நின்று எங்கே ஒரு ஒழுக்கமாக இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்க முடியாமல் இருந்துச்சு. எங்கே வீழ்ச்சி வந்துச்சு தெரியுமா, எப்போ உன்னுடையக்குள்ள சில தவறுகள் நுழைய ஆரம்பிச்சிச்சோ உன் மேலே இருந்த பயம் அவர்களுக்கு போயிடுச்சு. உன்னை ஜெயிக்கிறதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா, உன் மேலே இருந்த பயம் போனது. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அவங்க மேலே ஒரு பயம் இருந்துச்சு, ஐயோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், ஆனால் அவன் லஞ்சம் வாங்குவான், அவன் கொஞ்சம் வளைஞ்சு கொடுப்பான், அவன் கொஞ்சம் அசால்ட்டாக கொஞ்சம் அவனை வளைச்சிடலான்னு ஒரு தைரியம் மேலே வந்துருச்சுனாலே உன்னை ஜெயிச்சிருவாங்க அவங்க. எதுக்கு உனக்கு சொல்கிறேன், உன் கையில் இருக்கிற பிரமாணம் அப்படிப்பட்ட பிரமாணம், ஆனால் நீ எப்படிப்பட்டவங்கிறதா முக்கியம். இயேசுக்கு என்ன தைரியம் தெரியுமா, நான் பரிசுத்தர், என்கிட்ட உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற பிரமாணம் ஸ்ட்ராங்கு, நானும் ஸ்ட்ராங்கு, இதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த தைரியம் இயேசுக்கு இருந்துச்சு. சுவிசேஷத்தை கொண்டு போற உனக்கு அந்த தைரியம் இருக்குதா? இயேசுவை சொல்ற உனக்கு அந்த தைரியம் இருக்குதா? உன் கையில் இருக்கிற சுவிசேஷம் இன்னைக்கும் ஸ்ட்ராங் தான், உன் கையில் இருக்கிற கர்த்தருடைய பிரமாணம் இன்னைக்கும் ஸ்ட்ராங் தான், உன் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம் இன்னைக்கும் ஸ்ட்ராங் தான், கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிற ஊழியம் பயங்கரமான ஸ்ட்ராங். நீ எப்படி இருக்க? இயேசுனுடைய தைரியமான நடைக்கு காரணம் என்ன தெரியுமா, இவங்க அத்தனை பேரை விட அவர்கிட்ட உண்மை இருந்தது, உத்தமம் இருந்தது, பரிசுத்தம் இருந்தது, அதனால் அந்த ஜைஜாண்டிக் தன்மை இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரங்கிட்ட உண்மை இருக்கிற வரைக்கும், சத்தியம் இருக்கிற வரைக்கும், அவங்கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஒழுக்கம் இருக்கிற வரைக்கும் அவனுடைய வார்த்தைகள் தைரியமா இருக்கும்.
எங்கே அவன் பணத்துக்காகவோ எங்கே அவன் மற்ற காரியங்களுக்காகவோ காம்ப்ரமைஸ் ஆகிறானோ அதற்கு பிறகு அவனுடைய வார்த்தையில அந்த தைரியம் இருக்காது, தைரியம் போயிடும். ஏன் பேதுருவுக்கு இல்லாத தைரியம் பவுலுக்கு ஏன் வந்துச்சு? யூதர்களை பார்த்தால் காம்ப்ரமைஸ் ஆகணுங்கிற தன்மை பேதுருக்கு வந்த போதே அவனுடைய ஊழியத்தில் ஒரு படி இறங்கிருச்சு. யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை, நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னு சொல்லி பவுல் சொன்னா பாருங்க, அதுதான் அன்காம்ப்ரமைஸ் மினிஸ்ட்ரி. அவன் கையில் தான் சத்தியம். அந்த சத்தியம் தான் இன்னைக்கு நமக்கு பைபிளா மாறி இருக்கு பாருங்க.